என்ன பேரு? செண்டு மல்லியா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கேந்தி சொல்லுவாங்க, இல்லை துளுக்க கேந்தின்னு சொல்லுவாங்க. துளுக்க கேந்தி சொல்லுவாங்களா? சரி, இப்போ சாயங்காலமா பறிக்கிறீங்களே இந்த பூவை, எப்போ மார்க்கெட் கொண்டு போவீங்க? 3 மணிக்கு. காலையில 3 மணிக்கா? ஓ, இப்போ பறிச்சு விடிய காலம் 3 மணிக்கு கொண்டு போவீங்க. 3 மணிக்கு எங்க கொண்டு போவீங்க? காந்தி மார்க்கெட் தான். காந்தி மார்க்கெட் தான் இருக்கீங்களா? ஐயோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். எவ்வளோக்கு நான் போகுது பூவு? கிலோ 30 ரூபா போகுது. கிலோ 30 ரூபா போகுதா? மார்க்கெட்டில் போய் கேட்டால் தான் தெரியும் எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு. உங்ககிட்ட 30 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்களா? நமக்கு முன்னாடி வியாபாரிக்கு போடுறாங்க. இது எப்போ நான் எப்பயுமே சீசனாகவே இருக்குமா, இல்லை இது ஒரு எப்பயுமே வருஷம் 360 இந்த பூ தான் போடுவீங்களா, வேற பூ போடுவீங்களா? இந்த பூவே தான் போடுவீங்களாண்ணா? கூலி ஆள்லாம் வரமாட்டாங்க. 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்களா? இப்போ நீங்கள் இது எத்தனை மணி வரைக்கும் பறிப்பீங்க? இது நிறைய பூ ஒன்றும் பறிக்காமல் இருக்கு. திருப்பி நாளைக்கு வந்து பறிப்பீங்களா? இது வரைக்கும் எத்தனை மூட்டை பறிச்சிருக்கீங்க? அவ்வளோதான் பறிச்சிருக்கீங்களா? எத்தனை கிலோ இருக்குண்ணா? 50 கிலோ வரும். தண்ணி இருக்கிறனால உதறி எடுக்கணும், லேட் ஆகிடுச்சு. இன்னொரு மூட்டை இருந்து செட்டாக இருக்கலாம். பார்த்து உதறோமா, அதுலேயே லேட் ஆகிடும். அப்படிங்களா? தண்ணி இல்லைன்னா நைட்டு மழை பெஞ்சு காலையிலேயும் மழை. தண்ணி இல்லைன்னா புல் நம்ம போட்டு அடுத்த வருஷம் கரெக்டாக போட்டுக்கலாம். கிட்ட வாங்க, நீங்கள் கூலி ஆள் போட்டுக்கலாம்ல? ஒரு ஆள் வச்சுக்குவோம். ஒரு ஆள் இருந்தால் போயிட்டாங்க 6 மணிக்கு, அவங்க 3 மணிக்கு வருவாங்க, 6 மணிக்கு வருவாங்க. அப்படிங்களாண்ணா? இன்னுமே அவ்வளோ அழகா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தோட்டம். நான் சும்மா அப்படி போயிட்டு இருந்தேன், இதை பார்த்தோன்னே இந்த பூ எனக்கு பிடிச்சிருச்சு. இது நாங்கள் பார்க்குறதெல்லாம் அருவிண்ணா, கடையில் வாங்குறோம்ல, மாலை கட்டுறதுல வாங்குறோம் இந்த பூ, அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி தோட்டத்துலலாம் எனக்கு பார்க்கறதுக்குலாம் வாய்ப்பே கிடைச்சது இல்லை. தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். மாலை கட்டுறோங்களா? ஆஹா, நாங்கள் மாலையாக தான் நாங்கள் வாங்குறோம். இப்படி தோட்டத்துலலாம் பார்த்ததே இல்லை. இதோ முதல் தடவை நான் பார்க்குறேன் இந்த பூவை. நம்மகிட்ட வாங்கி அவங்களுக்கு மாலை கூட ரேட்டு, ஆனால் அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஆமாம், சம்பாதிக்கிறாங்க. மாலை சும்மா சிம்பிள் மாலையே 150 ரூபா சொல்லுவாங்கண்ணா. அதுக்கு ஒரு 1/2 கிலோ மாலை இல்லை 1 கிலோ மாலை தான் தேவைப்படும். மொத்தத்தையும் மிஞ்சி போனால் 50 ரூபா செலவாகும். இப்போ இதில் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குமா, இல்லை எப்படின்னா? லாபமும் வரும், நட்டமும் வரும். லாபமும் வரும், நட்டமும் வரும். மழைகளை அதிகமாக பெஞ்சா உங்களுக்கு லாஸு, செடி வீணா போயிடும்ல. அறுக்க முடியாம போயிட்டுனா இந்த இதுல நல்லா விரிஞ்சிருக்குங்களா? மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அடியில் அப்படியே கருப்பு செடி கருகள் விழுந்துச்சு. நீ தொட்டவே சாஞ்சிட்டாங்க. இது மாதிரி கருகள் உண்டு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடி கருப்பா இருக்கு. ஆமா, அது மாதிரி ஆயிடும். பூ வீணா போயிடும். இது கட்டி வச்சுதான் கட் பண்ண முடியும் இல்லைன்னா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அக்கா நீங்க யாருக்கா? அண்ணா வைஃபா? தெரியாம வேற கேட்டுறேன். இல்ல இல்ல, அதனாலதான் நீங்க இவ்வளவு அகல கூலியால் போயிட்டாங்க 6 மணிக்குன்னு சொன்னாங்களே, நீங்க இருக்கீங்களே அதனால கேக்குறேன். உங்க பொண்ணா படிக்கிற பாப்பா? என்ன படிக்கிறீங்க? 11th. ஓகே ஓகே. திங்கள் வந்தா ஸ்கூலா? சரி 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 சரி. இந்த பூ மட்டும் எவ்வளோண்ணா வரும்? 2 கிலோ வரும், 2 கிலோ வரும் வெயிட். தண்ணியோட இருக்கனால அவ்வளோதான் இருக்கும்ல. காஞ்சு போயிருந்தா ஒரு 1.5 கிலோவுக்கு இருக்காது. இப்போ அழகா இருக்குண்ணா, செம்மையா இருக்கு. இந்த பூ கிலோ 30 ரூபாயா இவங்க கிட்ட. மார்க்கெட் காந்தி மார்க்கெட்ல 80 ரூபாய் கூட போகும், 100 ரூபாய் 80 ரூபாய் போகும். தொடர்ந்து 10 நாள் ஆனா 10 கிலோ 10 ரூபாய்க்கா? வேணாம். 100 கிலோ கொண்டு போவோம், 1000 ரூபாய்க்கு விட்டுட்டு வருவேன். அங்கிருந்து போ நம்மளுக்கு பெட்ரோல் செலவு 100 ரூபா, கேட்டு காசுல 50 ரூபா, நம்ம போயிட்டு வந்து டீ சாப்பிடும், அதுல மொத்தம் 200 ரூபாய். கேட்டுக்கோங்க, ஒரு விவசாயிட்ட நம்ம சொல்றோம் ஒரு பூ ஒரு மாலையோட ரேட் என்னன்னு கேட்குறோம். இந்த அண்ணா கிட்ட பாருங்க, அவரோட பெட்ரோல் செலவு, டீ செலவு, போக்குவரத்து செலவு, இது எல்லாம் போக அவருக்கு சம்பளம் நிற்கிறதே பெருசா இருக்கு. ஆனா ஏன் விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா? காடு இருக்கனால நீங்க ஆட்டோ ஓட்ட போவீங்க? ஓ, ஆட்டோ ஓட்டுவீங்களா? ஓ, ஆட்டோ ஓட்டு பார்ட் டைம் அங்க அதையும் பாத்துக்கிறது. அப்புறம் வந்து மழை பெஞ்சிருச்சு, ஆளுங்க வரல, உதவிப்பா இருக்கணும், லேட் ஆகணும், ஒடியாந்துட்டாங்க. ஒன்றும் ஓட்டமும் இல்லை. அண்ணா உங்க பேரு? குமார். குமாரண்ணே, விவசாயி குமாரண்ணே. அண்ணா இது எந்த ஊர்னா? களத்துப்பட்டி. களத்துப்பட்டியா? களத்துப்பட்டி, நெய்தலூர் கிராமம், களத்துப்பட்டி, கரூர் மாவட்டமாங்க. அண்ணனை பார்த்துக்கோங்க. சேனல்ல அண்ணனை யார் பார்த்தாலும் அண்ணனை பத்தி சொல்லுங்க, சரிங்களா? அதே மாதிரி பூவை வந்து விலை கொடுத்து ஜாஸ்தி வாங்க தயவு செஞ்சு மக்களே. வியாபாரி அண்ணன் உங்களை தான் சொல்றேன்,
இந்த அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப இந்த பூவை பிடிச்சிருக்கு, நமக்கு மாலையாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கம்மி ரேட்டுக்கெல்லாம் வாங்காதீங்க தயவு செஞ்சு. எங்கள்கிட்டலாம் கூட தானே கேட்குறீங்க, அண்ணங்கிட்டே கூடயே வாங்கிக்கோங்கன்னு கேட்டுக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப ஆனால் ஒரே பூ மட்டும் எடுத்துக்கிறேன் நான். அதனால வாங்க. எனக்கு செடி தான் வேணும்னு. இந்த செடி நட்டா வராது. இது ஒன் டைம் மாதிரி தான். ஓ அப்படியா? நட்டு கரெக்டா 70 நாள் 80 நாள்ல வேலை முடிஞ்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் பூ பறிச்சிட்டீங்களா, செகண்ட் டைம் பூ வருமா? இது எத்தனை வாட்டி நீங்க பூ எடுப்பீங்க இதுல இருந்து? செடி நட்டதுல இருந்து 50 நாள் 45 நாள் 50 நாள் மேல பூ வரும். 75 80 நாள் முடிஞ்சு போயிடும். டோட்டல் க்ளோஸ் சுத்தமா அதுவே 75 80 நாளைக்கு அப்புறம் அது செடி அதுக்காகவே முடிஞ்சிடும். பரவாயில்ல காய ஆரம்பிச்சிடும். அப்புறம் 1 2 இருக்கிறத பிடிங்கி போட்டு வலை ஓட்டி மறுபடியும் நட்டுக்கலாம். அப்படிங்களா? கண்ணு வந்து ஒசூர்ல இருந்து ஒரு கண்ணு 2 ஒசூர்ல இருந்து வருதுங்களா? ஓகே ஓகே. இந்த இப்போ ஆர்கானிக் இல்லாம சீக்கிரமா வளரணும்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டு பண்றாங்க, அது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. நான் வேற இவங்க பொழுதுபட்டு பறிச்சிட்டு இருக்காங்க, அதனால நான் வேற இவங்களை டிஸ்டர்ப் பண்றேன். இல்ல நான் அப்படியே போனேன், எனக்கு இது பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி நம்மளால முடிஞ்சது இந்த பூவை பத்தி பேசுவோன்ட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நானும் சேனல் வச்சிருக்கேன், அதுக்காக தான். ஏங்க வரேங்க, ரொம்ப நன்றிண்ணா. மக்களே இங்க பாருங்க, இது செவந்தி பூன்னு தான் நினைக்கிறேன். கேந்தியா எதுவும் பூ பேர்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேந்தி பூ. ஓகே, இது வந்து செண்டு மல்லி. இந்த வில்லேஜுக்கு நான் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ வந்து மழையெல்லாம் பெஞ்சுதுன்னா பூ ரொம்ப இதாகி போயிடும் போல். ஃபுல்லாக விளைஞ்சு கிடக்கு. எப்பயுமே விவசாயத்தை காப்போம், நானும் சேர்ந்து தான். பாய்.